நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போல 100% மனிதனாக இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் நம்மை போல 100% மனிதனாக இருந்தார். அவருக்கு பசி உண்டாயிற்று, அவருக்கு அடித்தபோது வலி உண்டாயிற்று, காயங்கள் உண்டாயிற்று. மொத்தத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போல அவர் மாமிசத்தில் இருந்தும் மாமிசத்தின் செயல்பாடுகள் ஒரு துளி அளவு கூட இல்லாதவராய் வாழ்ந்தார். அவரிடத்துல மாமிசத்தின் செயல்பாடுகள் கொஞ்சம் கூட இல்லை. ஆவிக்குரியவராகவே வாழ்ந்தார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக மாமிசத்தில் வாழும் பொழுது எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார்? ஆவிக்குரியவராக வாழ்ந்தார். நம்மளை தேவன் மண்ணினால தான் உருவாக்கினார், மாம்சத்தில் தான் நம்மளை படைத்தார், தேவ சாயலாக நம்மளை படைத்தார். முதல்ல மனுஷனை தேவன் படைக்கும் பொழுது அவன் ஆவிக்குரியவனாகத்தான் தேவனால் படைக்கப்பட்டான். பிசாசு அவனுக்குள்ள பாவத்தை கொண்டு வந்து மாம்சத்துக்குரியவனாக மாற்றிவிட்டான். இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவரை போல நம்மளை ஆவிக்குரியவர்களாக மாற்றுவதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். நாம் அவரை போல ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும், ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும். ஒரு நாளும் இந்த உலகத்து மனிதர்களைப் போல மாமிசத்துக்குரியவர்களாக வாழ்ந்து விடக்கூடாது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் வாசிங்களேன். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதராயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். நான் சொல்லுகிறது நல்லா கவனிங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணி எடுக்க வந்த ஒரு பெண்ணினிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். யாக்கோபினுடைய கிணறு அருகே சமாரியாவுக்கு அருகிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்த போது சீசர்கள் உணவு வாங்கும்படி ஊருக்குள்ளே போயிருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மாத்திரம் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்திருந்தார். ஒரு பெண் தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் எடுக்கும்படியாய் வருகிறாள். அவளிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறார். உடனே அவள் சொல்கிறாள், நீர் யூதனாக இருக்க, நான் சமாரிய பெண்ணாக இருக்க, என்னிடத்தில் நீர் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாள். அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நீ தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் தாகத்துக்குத்தா என்று கேட்கிற என்னையும் நீ அறிந்திருந்தாயானால் நீ நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன் அப்படி சொல்கிறார். அதாவது இந்த இடத்துல அந்த பெண் மாம்சத்தை பேசுகிறாள், இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியவைகளை பேசுகிறார். அவள்
நீர் யூதன் என்று மாமிசத்தை குறிப்பிடுகிறாள். ஆனால் இயேசு சொல்றாரு, நான் உண்மையிலேயே மாமிசத்துக்குரியவன் அல்ல, நான் ஒரு ஆவிக்குரியவர், நான் தேவனுடைய குமாரன். நீ என்னிடத்துல கேட்டிருந்தேனா உனக்கு தேவனுடைய ஈவையும் கொடுத்திருப்பேன், ஜீவ தண்ணீரையும் கொடுத்திருப்பேன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர் மாமிசத்துக்குரியவர் அல்ல, அவர் ஒரு ஆவிக்குரியவராக இருந்தார். இதே இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது உங்களிடத்துல ஜாதியை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? ஆமாம் ஆமாம், நீங்களாம் எங்களோட கிளனவங்க தானே, நாங்களும் உங்களோட மேலானவங்க தான், உங்கள்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டோம், தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. மனுஷர்கள் அப்படி சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க மாம்சத்தை வெளிப்படுத்தும் போது இவங்க மாம்சத்தை வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்க மாம்சத்துக்குரியவர்கள், இவர்களும் மாம்சத்துக்குரியவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாம்சத்துக்குரியவர் அல்ல, அவர் ஆவிக்குரியவர். அவள் மாமிசத்தை வெளிப்படுத்தின போது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாமிசத்துக்குரியவைகளை குறிப்பிட்டு சொல்லாமல் ஆவிக்குரியவைகளை குறிப்பிட்டு சொல்லுகிறார். நீ என்னிடத்துல கேட்டிருந்தேனா உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன் என்று ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாமும் இயேசு கிறிஸ்துவை போல மாம்சத்துக்குரியவர்களாய் இராமல் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் மேனாக, ஸ்பிரிச்சுவல் உமனாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கூட சொல்லுங்களேன், நீங்களும் ஆவிக்குரியவர்களாக மாறுங்கள், மாமிசத்துக்குரியவர்களாக வாழாதீங்க, ஆவிக்குரியவர்களாக மாறுங்க. எத்தனை பேர் அப்படி மாறணும்னு விரும்புகிறீங்க? உங்கள் 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். நல்லா நீங்கள். ஆமென். இன்னும் நாங்கள் நிறையா கொடி கட்ட வேண்டி இருக்குது பாஸ்டர், இன்னும் நாங்கள் நிறையா மாலை வாங்கி போட வேண்டி இருக்குது பாஸ்டர், நாங்கள் இன்னும் நிறையா டிஷர்ட் அடிக்க வேண்டி இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒரு தம்பியை நான் பஸ் ஸ்டாப்பில் சந்தித்தேன். அவன் எனக்கு ஸ்தோத்திரம் சொன்னான், நானும் ஸ்தோத்திரம் சொன்னேன். அவன் போட்டிருக்கிற பணியை பார்த்தேன். அதில் ஒரு ஜாதி கட்சியினுடைய தலைவருடைய படம் இருந்தது. நான் அவனிடத்துல சொன்னேன், இதெல்லாம் போடலாமா தம்பி அப்படின்னு கேட்டேன். அவன் அப்படியே பேந்த முழிக்கிறான். இன்னைக்கு இந்த உலகம் மாமிசத்துக்குரியவைகளைத்தான் மக்கள் மனசில் புகுத்துது. சின்ன வயசுலேயே. அல்லேலூயா. மோசேயினுடைய தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுத்தாள் மோசேக்கு. அரண்மனையிலே மோசே வளர்க்கப்பட்டாலும் நீ எகிப்தியன் அல்ல, நீ பார்வோனுக்கு சொந்தமானவன் அல்ல, நீ எபிரெயன், நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஆபிரகாமின் சந்ததி. நமக்கு இந்த தேசம் நிரந்தரம் அல்ல, நமக்கு தேவன் வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் இருக்கிறது, நம்ம அங்க ஒரு நாள் புறப்பட்டு போவோம் அப்படி சொல்லிட்டு மோசேயின் இடத்துல நீ ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி தன்னுடைய தாய் வளர்ப்பு தாயை போல வளர்த்தாள். சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுத்தாள். அவர் வளர்ந்து பெரியவனான போது எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்து வனாந்தரத்துக்கு போய் 40 வருஷம் அவர் ஆடு மேய்த்து ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக மறுபடியும் எகிப்துக்குள்ளே வந்து தன் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். அதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர் எகிப்தில் இருக்கும் பொழுது வீண் பெருமைகளுக்கு அவர் இடம் கொடுக்கல. அவருக்கு கிடைத்தது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற ஒரு சிறப்பு பட்டம். ஆனால் அதை அவர் வெறுத்தார். ஏன் தெரியுமா? அவருக்கு உண்மையாய் தெரிந்து விட்டது, நான் பார்வோன் குமாரத்தினுடைய மகன் அல்ல, நான் எகிப்தியன் அல்ல, நான் எபிரெயன், நான் தேவனுடைய பிள்ளை. இன்னைக்கு பிஞ்சு மனசுல நஞ்சை விதைக்கிற இந்த உலகம், ஆனா நஞ்சை விதைக்க கூடாது. நீ யார் என்பதை நம்ம உண்மையாய் சுட்டி காண்பிக்க வேண்டும். நீ தேவனுடைய பிள்ளை,
நீ தேவனுடைய பிள்ளை, நம்ம ஆண்டவரால் படைக்கப்பட்டவங்க. நம்ம ஆண்டவர் தான் நம்மளை படைத்தார். நம்ம ஆண்டவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தினார். நம்ம ஆண்டவர் தான் நமக்காக உயிர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரால் தான் வாழ போகிறோம். இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழ்வோம், அதுக்கடுத்து நமக்கு பரலோகம் தான் சொந்தம். இந்த பூமியில் நம்ம மாமிசத்துக்குரியவைகளுக்காக வாழக்கூடாது, ஆவிக்குரியவைகளுக்காக நம்ம வாழணும்னு சொல்லி கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு தாய்மார்களும். அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியவராய் வாழ்ந்தார். அவர் ஆவிக்குரியவராய் வாழ்ந்து இருக்கும் பொழுது அவருக்கு இருந்த ஆசீர்வாதங்களை நம்ம தியானிக்க போகிறோம். தொடர்ந்து ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் மாம்சத்துக்குரியவர்களாக இராமல் ஆவிக்குரியவர்களாக எழும்புவதற்கு நம்மளை தேவன் வழி நடத்துகிறார். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியவராய் இருந்தார். அதனால அவர் வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்ன அப்படின்னா, பாவம் இல்லாதவராய் இருந்தார். நிமிர்ந்து பாருங்களேன், என்ன இல்லாம இருந்தார்? சத்தமா சொல்லுங்க ஐயா. பாவம் இல்லாதவராய் இருந்தார். ஆனா இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளிடத்துல, இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களிடத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுமா? என்னிடத்துல பாவம் இல்லை, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு விசுவாசிகளிடத்துல பாவம், ஊழியக்காரங்களிடத்துல பாவம் நிறைய பார்க்க முடிகிறது. ஆவியானவர் சொல்றாரு, ஏன் இந்த பாவம் மக்களுக்குள்ள இருக்கிறது அப்படின்னா, அவங்க மாமிசத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை போல ஆவிக்குரியவங்களா இருந்தாங்கன்னா ஒரு துளி அளவு கூட பாவம் இருக்காது. இன்னைக்கு மனிதனுடைய பெரிய பிரச்சனையே பாவம்தான். பிரதர், நான் சொல்றத கவனிக்கிறீங்களா? பின்னாடி இருக்கிற ஆட்கள் பெருந்தலைகள், மனிதனுடைய பெரிய பிரச்சனையே என்னதுதான்? பாவம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், மனிதனுடைய பெரிய பிரச்சனை என்னதுதான்? பாவம். பெரிய ஆளா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் பாவம் இருக்குது. அதிகாரியா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் பாவம் இருக்குது. பாவம் இல்லாத மனிதர்களை பார்க்க முடியலை. ஒரு மனுஷன் இந்த பூமியில் பாவத்தில் நிரம்பி இருக்கக்கூடாது. அப்படி நிரம்பி இருந்தான்னா அந்த பாவத்தினால தான் அவனுக்கு சாபம், அந்த பாவத்தினால தான் அவனுக்கு மரணம், அந்த பாவத்தினால தான் அவனுக்கு இகழ்ச்சி, அந்த பாவத்தினால தான் அவங்களுக்கு கனவீனம். பரலோகமே இல்லை. நீ இப்படியே பாவத்தில் இருந்தீன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் நீ எடுத்துக்கொள்ளப்பட மாட்ட. அதனால தான் உன்னை பரிசுத்தப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட வசனத்தின் மூலமா பேசுறாரு. நீ பாவம் இல்லாத மகனா இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கான ரகசியத்தையும் தேவன் இப்பொழுது பேசுகிறார். நீ ஆவிக்குரிய மகனா, ஆவிக்குரிய மகளா மாறிட்டினா நீயும் இயேசு கிறிஸ்துவை போல பாவமில்லாத மகளாய் இருப்பாய், பாவமில்லாத மகனாய் இருப்பாய். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன். மார்க்கு 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அதிகாரமுடையவராயிருந்தார். எப்படிப்பட்டவராயிருந்தார்? பிரதர்ஸ் நிமிர்ந்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராயிருந்தார் சொல்லுங்க? அதிகாரம் நிறைந்தவராயிருந்தார். எதில் அதிகாரம் நிறைந்தவராயிருந்தார்? இயற்கையின் மேல் அதிகாரம் நிறைந்தவராயிருந்தார். பிசாசு மேல் அதிகாரம் நிறைந்தவராயிருந்தார். இந்த உலகத்தில் உள்ள மற்றவைகள் மேலே அதிகாரம் நிறைந்தவராயிருந்தார். மனிதனை முதல்ல தேவன் படைக்கும் பொழுதே அதிகாரம் உடையவனாகத்தான் தேவன் படைத்தார். ஆதாமுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் உண்டாக்கிவிட்டு இதெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படி சொல்லி தான் தேவன் அதிகாரம் உள்ளவனாக தான் வச்சிருந்தார். ஆனால் பிசாசு மனுஷனுக்குள்ள பாவத்தை கொண்டு வந்து அவனை மாம்சத்துக்குரியவனாக மாற்றி அதிகாரத்தெல்லாம் இழந்து போக வச்சுட்டான். இன்னைக்கு பாருங்களேன், அவனிடத்துல வருகிற அந்த மிருகங்களுக்கு அவன் பயந்து நடுங்குகிறான். இயற்கைக்கு அவன் பயந்து நடுங்குகிறான். ஏன்னா எல்லாமே அவனுக்கு எதிராக இருக்கிறது. பிசாசு அவனுக்கு எதிராக இருக்கிறான், அவனை மேற்கொள்றவனாக இருக்கிறான். காரணம், அவன் மாம்சத்துக்குரியவனாக மாறிட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் நிறைந்தவராக இருந்தார். அதற்கு காரணம் அவர் ஸ்பிரிச்சுவல் மேனாக இருந்தார். ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக அவர் வாழ்ந்தார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், நீங்களும் ஆவிக்குரியவர்களா மாறுங்க. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன், நீங்களும் ஆவிக்குரியவங்களா மாறுங்க, அதிகாரம் நிறைந்தவங்களா வாழுங்க. நல்ல கைத்தட்டி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். நல்ல 2 கைத்தட்டி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். சகோதரர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிங்களா. யோவான் சுவிசேஷம் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை கானா ஊர்ல உள்ள கல்யாண வீட்டிலே செய்தார். என்ன அற்புதம் செய்தார்? ஜாடியில் இருந்த தண்ணீரை தொடாமலே, அதற்கு அருகிலே போகாமலே திராட்சரசமாய் மாற்றினார். அதிசயம் செய்தார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அதிசயம் செய்தார். அவரால் ஏன் அதிசயம் செய்ய முடிந்தது? அவர் மாமிசத்திற்குரியவராய் இல்லை, அவர் ஆவிக்குரியவராய் இருந்தார். அதனால தேவன் அவருக்கு அதிசயம் செய்யக்கூடிய அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அவருடைய மகிமையை தேவன் வெளிப்படுத்தினார். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த காலவேளையில் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க மாம்சத்துக்கு உரியவர்களாக இருக்கிற வரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிசயத்தை பார்க்க முடியாது. நீங்களும் கர்த்தருடைய நாமத்தினாலே அதிசயம் செய்ய முடியாது. நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறும் பொழுது எலியாவின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார், எலிசாவின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். உங்களையும் அதிசயம் செய்கிறவர்களாய் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்களும் அதிசயங்களை செய்வீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அதிசயங்கள் நடக்கும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இப்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியவராய் வாழ்ந்து அதிசயம் செய்கிறவராய், அதிகாரமுடையவராய், பாவம் இல்லாதவராய் அவர் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாமும் ஆவிக்குரியவர்களாய் மாறுவதற்கு நம்மளை அர்ப்பணம் செய்வோம். இதை கேட்கறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதன்படி செய்வதற்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஆனால் பரிசுத்தாவியானவர் சொல்கிறாரு, இதன்படி நீ செய்யும் பொழுது தான், இந்த சத்தியத்தின்படி நீ மாறும் பொழுது தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஆவிக்குரியவர்களாக மாறுங்கள். மாமிசத்திற்குரியவர்களாய் வாழாதீங்க, மாம்சத்திற்குரியவர்களாய் மாறாதீங்க, ஆவிக்குரியவர்களாய் மாறுங்கள். நான் சொல்லுகிறது புரிகிறதா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஆவிக்குரியவர்களாய் மாறுங்கள். சகோதரர்கள் சொல்லுங்களேன், ஆவிக்குரியவர்களாய் மாறுங்கள். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இவ்வளோதானே உங்கள் கை தட்டு. ஆவிக்குரியவர்கள் யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நான் ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், தேவன் தன்னை பரியாசம் பண்ண விடமாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் யார், அவர்கள் எப்படி இருப்பார்கள்? மாமிசத்திற்கென்று விதைக்காமல் ஆவிக்கென்று விதைப்பார்கள். தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய உழைப்பு, தங்களுடைய நேரம், தங்களுடைய பணம் எல்லாவற்றையும் இந்த மாமிசத்திற்காக விதைக்க மாட்டாங்க, இந்த மாமிசத்தில் விதைக்க மாட்டாங்க. ஆவிக்கென்று விதைப்பார்கள், ஆலயத்திற்கென்று விதைப்பார்கள், ஆண்டவருக்கென்று விதைப்பார்கள். ஆனால் இன்னைக்கெல்லாம் மக்கள் எதில் அதிகமாக விதைக்கிறாங்க? மாம்சத்தில் தான் என்ன செய்கிறாங்க? அதிகமாக விதைக்கிறாங்க. மாமிசத்திற்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டுமானாலும் செலவழித்து விடுவார்கள். இந்த காதில் போடுற அந்த கம்மலுக்கு எத்தனை ஆயிரங்கள் மக்கள் செலவழிக்கிறார்கள். தங்கம் விலை கூடினாலும் சங்கம் அமைத்தாவது அந்த தங்கத்தை வாங்குவோம் என்று சொல்லி தங்கம் வாங்காமல் இருக்கிறார்களா? காதில் போடாமல் இருக்கிறார்களா? கழுத்தில் போடாமல் இருக்கிறார்களா? இவ்வளோ பெரிய செயினை செஞ்சு கூட கழுத்தில் என்ன செய்கிறாங்க? போட்டுக்கிறாங்க. மாமிசத்திற்கென்று விதைக்கிறதற்கு மக்கள் யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஆலயத்திற்கு, ஊழியத்திற்கு, கர்த்தருக்கு கொடுங்க அப்படி சொன்னால் மக்கள் கொடுக்கறதில்ல. நிறையா சம்பளம் வாங்கிட்டு கூட தசம பாகம் கொடுங்கள் அப்படின்னா கொடுக்கறதில்ல. அப்படியே கொடுத்தாலும் முழுமையாக கொடுக்கறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வந்து போடுறது பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரர்கள் மாதிரி கர்த்தருக்கு காணிக்க போடுவாங்க. 10 ரூபாய் காயின்ஸு, 10 ரூபாய் நோட்டு அல்லது 20 ரூபாய் நோட்டு. ஆனால் திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா தலையில் அவ்வளவு பூ. ஆனால் எவ்வளவு ரூபா? வாரம் முழுவதும் எத்தனை நாள் ஸ்கூல் இருக்கோ அத்தனை நாளும் பூவு. ஒரு நாளைக்கு பூவுக்கு எவ்வளோ ரூபா? பாபு சொல்லு, பூவுக்கு எவ்வளவு ரூபா சொல்லுங்களேன். எனக்கு அதை பற்றி தெரியாது. ஒரு நாளைக்கு வாங்குகிற பூ எவ்வளோ ரூபா? 50 ரூபா. தெம்பா வருது. வச்சுட்டு போகிறதுனால வருதோ? ஒரு நாளைக்கு 50 ரூபானா
ஸ்கூல் 6 நாளா 5 நாளா? 6 நாள் வச்சுக்கிறோம். 5000 30 300 ரூபாய் வருதா? ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை எவ்வளோ கொண்டு வந்து போடுறாங்க? வாரத்துக்கு ஒரு நாள் தான் காணிக்கை போடுறீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் காணிக்கை போடுறீங்க. எவ்வளோ ரூபா போடுறாங்க? 10. பாஸ்டர் உங்கள் வாயை பொத்து, இல்லைன்னா நீங்கள் வாட்டில் கத்து. பைபிள் சொல்லுகிறதுங்க, மோசம் போகாதிருங்க. இந்த மாமிசத்தை நம்பி மாமிசத்தில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மோசம் போகாதீங்க. இந்த மாமிசம் உங்களை கைவிடும். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீங்க ஆவிக்கென்று விதைத்தீங்கன்னா அந்த ஆவினால எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, அறுவடை செய்வீங்க, பரலோகத்துக்கு போவீங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஆனா நீங்க ஆவிக்கென்று விதைக்காம இந்த மாமிசத்திலேயே போட்டு 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 இந்த மாமிசத்தினாலேயே அழிவை அறுப்பீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, பாம்புக்கு பால் ஊத்தி வளர்க்கிறது மாதிரி தான். ஒரு நாள் அந்த பாம்பு, நீ வளர்த்த பாம்பை உன்னை என்ன செய்யும்? அழிவுக்குள்ள கொண்டு போயிடும். இந்த மாமிசம் அப்படிப்பட்டதான். ஆனா யோசிக்கிறது கிடையாது. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ, நகை எடுக்கிறதுக்கோ, பூ வைக்கிறதுக்கோ, மனுஷர்களுக்கு செய்யறதுக்கோ, சொந்த பந்தம் உறவுகள் அப்படின்னா அவங்களுக்கு அள்ளி வீசுறதுக்கோ யோசிக்கிறது கிடையாது. ஆனா சர்ச்சுக்கு மாத்திரம் யோசி. ரோசி, நீ ரொம்ப யோசி. ஓ, ஆவிக்கன்று விதைக்கிறவன் ஆவியினால எதை அறுப்பான்? நித்திய ஜீவனை அறுப்பான். அவனும் நித்திய ஜீவனை அறுப்பான். மற்றவங்களுடைய வாழ்க்கையிலையும் நித்திய ஜீவனை அறுவடை செய்வதற்கு அவன் உதவியா இருப்பான். இப்படிப்பட்டவன் தான் ஆவிக்குரியவன். ஆனா மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் அந்த மாமிசத்தினால அழிவை அறுப்பான். இன்னைக்கு மாமிசத்துல விதைக்கிறதுல தாங்க மக்கள் தீவிரமா இருக்கிறாங்க. எங்க நம்ம மாமிசத்திற்கு மரித்திருக்கணும், ஆவிக்கென்று என்ன செஞ்சிருக்கணும்? பிழைச்சிருக்கணும். அல்லேலூயா. மாமிசத்திற்கு நம்ம விதைக்க கூடாது. அந்த மாமிசத்தினாலே நமக்கு அழிவு வரும். ஆனா அதைத்தான் போட்டு வளர்க்கிறான். நான் இன்னும் எவ்வளவோ சொல்லலாம். ஆனா ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மோசம் போகிறீங்க, நீங்க தேவனை பரியாசம் பண்றீங்க, 2 காரியத்தை செய்றீங்க. அதுதான் கலாத்தியர் நிருபத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மோசம் போகாதிருங்கள். தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுக்க முடியும். திணையை விதைக்கிறவன் திணையை அறுப்பான், வினையை விதைக்கிறவன் வினையை அறுப்பான். நீங்க ஆவிக்கென்று விதைச்சீங்கன்னா அந்த ஆவியினாலே நித்திய ஜீவன், ஆண்டவருடைய ஊழியத்துல, ஆண்டவருடைய ராஜ்யத்துல நீங்க விதைச்சீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன். உங்க உள்ளான மனுஷனுக்காக நீங்க விதைச்சீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன். ஆனால் ஆவிக்கென்று விதைக்காம இந்த மாமிசத்திற்கென்று, உங்க மாமிசத்திற்கு புறம்பான மனிதர்களுக்கென்று, நண்பர்கள் என்ற பேர்ல, உறவினர்கள் என்ற பேர்ல நீங்க விதைச்சீங்கன்னா அந்த மாமிசத்தினாலே அழிவை அறுப்பீர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆவிக்குரியவனாய் மாறி மாமிசத்துக்கு விதைக்காம ஆவிக்கென்று விதை, ஆண்டவருக்கென்று விதை, ஊழியத்திற்கென்று விதை. கர்த்தர் உனக்கு நித்திய ஜீவன் தருவாரு, உன் பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் தருவாரு, உன் குடும்பத்துக்கு நித்திய ஜீவன் தருவாரு. மனுஷன் ஏதோ ஒரு பெயர்ல உன்னிடத்துல இருந்து ஆஸ்திகளை, வருமானங்களை வாங்கணும்னு நினைக்கிறான். மாமிசத்துல நீ விதைக்கணும்னு அவன் உன்னை மாமிசத்துக்குரியவங்களை மாத்தணும்னு தான் பிரயாசப்படுறான். அவனுக்கு இடம் கொடுக்காதே. ஆண்டவருடைய ஊழியத்துல விதை, ஆண்டவருடைய ராஜ்யத்துல விதை, உனக்கு நித்திய ஜீவன்.
உனக்கு பரலோகம் நம்பினீங்கன்னா தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நான் சொன்ன வார்த்தை நிறைய பேருடைய மைண்டுக்குள்ள போகல. கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரு. இனியும் மாம்சத்துல விதைச்சு ஏமாறாத, மோசம் போகாத. அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னா கண்டிப்பா சொல்றேன், ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள் அந்த ஆவியினால ஆசீர்வாதத்தையும் அறுவடை செய்வார்கள், நித்திய ஜீவனையும் அறுவடை செய்வார்கள். இந்த சின்ன பிள்ளைகள், நீங்கள் இப்பொழுது ஆவிக்கென்று விதைச்சு நீங்கள் என்ன செய்யணும்? பழகணும். ஆனால் மாமிசத்திற்கென்று விதைச்சு நீங்கள் பழகக்கூடாது. பெற்றோர்களும் அப்படி பழக்கப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்கறதுல, கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கறதுல, ஒரு பைபிள் வாங்கிறதுல, ஒரு பாட்டு புஸ்தகம் வாங்கிறதுல விலையவே பார்க்கக்கூடாது. அது நம்ம ஆவிக்கென்று விதைக்கிறோம். ஆனால் மற்ற காரியத்தில் நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. செல்ஃபோன் கடைக்கு போன உடனே இத்தனையோண்டு செல்ஃபோனை எவ்வளோ ரூபா சொல்கிறாங்க? 10,000, 20,000, 30,000, 40,000, 50,000, 60,000. நான் ஏழை விடுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இவ்வளோ ரூபாய்க்கு செல்ஃபோன் இருக்குது. உங்கள் கையில் இருக்கிறது குறைஞ்சது 10,000 ரூபாய்க்கு குறையாமல் விலை உள்ள செல்ஃபோன் இருக்கும். அப்படி தானே? என்ன தம்பி? ஆனால் அந்த செல்ஃபோனில் நீ விதைக்கிற, நீ ஒரு வேதாகமத்தில் விதைக்கிறியா? ஒரு பாடல் புஸ்தகத்தில் விதைக்கிறியா? ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் விதைக்கிறியா? நீ செல்போன் எதுக்கு பயன்படுது? பாதாளத்துக்கு போகிறதுக்கு தான் பயன்படுது, நரகத்துக்கு போகிறதுக்கு தான் பயன்படுது, மனுஷனுக்கு பாவம் செய்யறதுக்கு தான் பயன்படுகிறது, மனிதன் கெட்டு போவதற்கு தான் அது பயன்படுது. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இப்படி இதுக்குள்ளெல்லாம் போய் நண்பர்களை பிடிச்சி வாழ்க்கையை இழந்து வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளுகிற மனிதர்களையும் மனுஷங்களையும் தான் நம்ம கேள்விப்பட முடிகிறது. ஆனால் அதுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய்கள். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறது பெருசு. எனக்கு நித்திய ஜீவன் வேணும், எனக்கு பரலோகம் வேணும். நீங்கள் எதோ விதைக்கிறீங்களோ அதை தான் என்ன செய்வீங்க? அறுவடை செய்வீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் மாமிசத்திற்கண்டு விதைக்காம ஆவிக்கண்டு விதைங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஆவிக்குரியவர் தெரியுமா? அவரையே ஆவிக்கன்று விதைச்சார், ஊழியத்திற்கென்று விதைச்சார், ஜனங்களுக்கென்று விதைச்சார். நீங்கள் வாசித்து பாருங்களேன். எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசித்து பாருங்களேன். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான, நல்லா கவனிங்க, கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை காணிக்கையாக கொடுத்தார், சுகந்த வாசனையான காணிக்கையாக கொடுத்தார். அதனால தான் அவருடைய கை கால்களில் ஆணிகள் அரைஞ்சாங்க, அவருடைய தலையில் முள்குறிடத்தை சூட்டினாங்க, அவருடைய முதுகில் வாரினால் அடித்தாங்க. அவர் உயிரை கொடுத்தார், சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி மரித்தார். ஏன்? அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட ஆஃபரிங், அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட காணிக்கை. அவர் ஆவிக்குரியவர், தன்னையே கொடுத்தார். அதோடு மாத்திரமல்லவா, இன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே அவரை தான் நம்ம உணவாக உட்கொள்ள போகிறோம். அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் இங்கே காத்திருக்கிறது. இங்கே இருக்கிறது அவருடைய சரீரம், அவருடைய இரத்தம். 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையில் தன் சரீரத்தை பிட்டு கொடுத்த தேவன், தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தின தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறாரே.
அதனால தாங்க அவர் ஆவிக்குரியவர் என்று சொல்லுகிறேன். ஜீசஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் மேன். ஜீசஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் மேன். அவர் லார்டு தான். ஆனாலும் நம்மை போல மனுஷனா இருக்கும் பொழுது மாமிசத்துக்குரியவரா இல்லை. மாமிசத்துக்குரிய சிந்தனை அவருக்குள்ள இல்லை. அவருக்குள்ள இருந்த சிந்தனை எல்லாம் ஆவிக்குரிய சிந்தனை. அவர் ஆவிக்குரியவராய் வாழ்ந்தார். அதனாலதான் அவரே காணிக்கையா கொடுத்தாரு, அவரே பலியாக கொடுத்தாரு, அவரையே பிதாவுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையா கொடுத்தாரு. இன்னைக்கு நீயும் அவரை போல மாறு மகனே, நீயும் அவரை போல மாறு மகளே. நல்லா கைத்தட்டி, தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். உன்னையும் கொடு, உன்னுடையவைகளையும் கொடு. பிசாசு நீ ஆவிக்கண்டு விதைக்கும் பொழுது தான் அவன் மனசுல கிரியை செய்வான். நீ பூமிக்கண்டு விதைக்கும் பொழுது பேச மாட்டான். ஆனா ஆவிக்கண்டு விதைக்கும் பொழுதுதான் பேசுவான். நீ எதுக்கு இவ்வளவு கொடுக்க, ஊழியத்துக்கெல்லாம் இவ்வளவு கொடுக்கணுமா, அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் உனக்கு திரும்ப வராது அப்படி சொல்லி பேசுவான். ஆனா அதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாம்சத்துக்குரியவங்களா மாறிடுவீங்க. நீங்க தள்ளிட்டு கர்த்தர் எங்களுக்கு தருவார், அவர் நீதி உள்ள தேவன் அப்படி சொல்லிட்டு கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தருவார், நித்திய ஜீவனையும் தருவார். நான் சொன்னது புரிஞ்சதா? பின்னாடி உள்ளவங்களுக்கு புரிஞ்சு பாசன்னு சொல்கிறவங்க கையுயர்த்தி காமிங்களேன். உற்சாகமாக நல்ல கையுயர்த்தி காமிங்களேன். அல்லேலூயா. ஆவிக்கன்று விதைப்பீங்களா? பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆவிக்கன்று விதைங்க, ஆண்டவருக்கன்று விதைங்க, ஊழியத்திற்கு விதைங்க. உங்கள் ஆவிக்குரிய பலனுக்காக ஆவிக்குரியவைகளில் விதைங்க. முந்தி இருந்த மக்கள் இந்த ஊழியத்திற்கென்று விதைச்சதுனால இன்னைக்கு இந்த ஆலயத்தில் அமர்ந்து நம்ம ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறோம், எப்படி வசனம் கேட்குறோம். முழியிறவு ஜபத்தில் கூட மழை பெஞ்சாலும் பனி அடித்தாலும் உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு முந்தி இருந்த ஜனங்கள் ஆவிக்கண்டு விதைச்சாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்களும் ஆவிக்கண்டு விதைங்க, நீங்களும் நித்திய ஜீவனாக இருப்பீங்க, உங்களுடைய சந்ததிகளும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஒரு அழியாத ஜீவனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிந்தது? நல்ல 2 கையத்தடி தேவனுக்கு மகிமை செலுத்துங்களேன். லூக்கா சுவிசேஷம் 22:42. பிதாவே, பிதாவே, உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். மாமிசத்தை தேவ சித்தத்திற்கென்று பயன்படுத்துகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள். தங்களுடைய மாமிசம், பிரதர் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், இந்த மாமிசத்தை, பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க, பிரதர் தூங்குறீங்களா, இந்த மாமிசத்தை மற்ற எல்லாத்துக்கும் பயன்படுத்துறீங்க, ஆனா இந்த மாமிசத்தை தேவனுடைய சித்தத்திற்கென்று யார் பயன்படுத்துகிறார்களோ, தேவனுடைய திட்டத்திற்கென்று, தேவனுடைய நோக்கத்திற்கென்று யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தாங்க ஆவிக்குரியவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தாங்க ஆவிக்குரியவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அவர்கள்தான் மகிமையை சுதந்தரிப்பார்கள். கெட்சமனே தோட்டம், அந்த தோட்டத்தினுடைய பேர் என்ன பேரு? கெட்சமனே தோட்டம். நாளை சிலுவை சுமக்க வேண்டும், காரி துப்பப்பட வேண்டும், வாரினால் அடிக்கப்பட வேண்டும், சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா மலைக்கு போக வேண்டும், சிலுவையிலே தொங்க வேண்டும், பரியாசத்தை சந்திக்க வேண்டும், பாடுகளை சந்திக்க வேண்டும். அது தேவனுடைய சித்தம். அப்படி இயேசு கிறிஸ்து மரித்தால்தான் மனுக்குலம் பிழைக்கும், ரட்சிப்பை சுதந்தரிக்கும். இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். ஆனா இவர் மாம்சத்தில் இருந்தார்.
மனுஷர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வலியை கொடுக்கக்கூடிய, அவமானத்தை கொடுக்கக்கூடிய காரியத்துக்கெல்லாம் அவங்க அர்ப்பணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதில் புகழ்ச்சி இருக்கணும், அவங்களுக்கு அதில் மகிமை இருக்கணும், அதில் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும், அப்பொழுது தான் அர்ப்பணிப்பார்கள். இது மனுஷ இயல்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தில் தானே இருந்தார். அதனால அவருக்குள்ளே அந்த எண்ணம் இருந்தது. அவர் ஜெபிக்கும் பொழுது சொல்றாரே, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். என்ன சொல்றாரு? பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனா அடுத்து சொல்றாரு பாருங்களேன், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு அர்ப்பணிச்சார். பார்த்தீங்களா? தன்னுடைய மாமிசத்தை பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரா? அடி வாங்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரா? அவமானத்துக்கு ஒப்பு கொடுத்தாரா? காரி துப்ப படுப்பதற்கு ஒப்பு கொடுத்தாரா? தாடி மயிரை பிடித்து இழுப்பதற்கு ஒப்பு கொடுத்தாரா? முள்கிரீடம் சூட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாரா? சிலுவையிலே தொங்குவதற்கு ஒப்பு கொடுத்தாரா? மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தாரா? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், அந்த சராசரங்களையும் படைத்தவர் மனுஷருடைய கையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய சித்தம், அது தேவனுடைய நோக்கம். அன்றைக்கு அந்த நோக்கம் நிறைவேற்றப்படாமல் இருந்திருந்தா இன்னைக்கு ரட்சிப்பு இருந்திருக்காது மனுக்குலத்திற்கு. இன்னைக்கு மனுக்குலத்திற்கு விடுதலை இருந்திருக்காது, மனுக்குலத்திற்கு பரலோகம் இருந்திருக்காது, மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பு இருந்திருக்காது. ஏசப்பா எவ்வளவு பெரிய திட்டத்தை நிறைவேற்றினாரு. தலைக்கு மேல் கூட கை தட்டி இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். வாலிபர்கள் சொல்லுங்களேன், நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்களேன். அதாங்க இயேசு கிறிஸ்து. அதான் இயேசு கிறிஸ்து. அவரு மாம்சத்தில் தான் இருந்தார். ஆனா மாமிசத்திற்கு அவர் இடம் கொடுக்கல, ஒப்பு கொடுத்தார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அப்படியே இயேசுவை என்னென்னமோ செஞ்சாங்க. பிரதர், நீலாம் உன்னை யாராவது குறைச்சி பேசிட்டாங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு அவமானம் வந்துருச்சுன்னா, நீ உலகமே இருண்டது போல உணர்கிறாயே. அவர் வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், நம்மளை படைச்சவர். அவர் தலையில அங்கேயே போட்டு தலையில கொட்டி, இப்போ உன்னை கொட்டினது யாரு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் அதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். தேவனுடைய சித்தத்தை தன் மாம்சத்தில் நிறைவேற்றினார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் சித்தம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார், நோக்கம் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்காக ஒப்பு கொடுக்கலாமே. இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், கம்பவுண்டர் ஆகணும், மோட்டர் ஆகணும், ஆஸ்பத்திரியில் போய் ஒரு துடைக்கிற வேலையாவது செய்யணும். ஆனால் ஆஸ்பத்திரியில் போய் செஞ்சிடணும். ஆசைப்படுகிற நீ உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஊழியத்திற்கென்று ஆண்டவர் தேவ திட்டம் வைத்திருக்கலாமே, தேவ தரிசனம் வைத்திருக்கலாமே. அதற்கு நீ ஒப்பு கொடுக்கலாமே. 12 முடித்த உடனே யார் வாயில் இருந்தாது பைபிள் காலேஜில் எங்கேயாவது சேர்க்கலாமா பாஸ்டர் அப்படின்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? இந்த பிள்ளைகளுடைய வாயிலையும் என் பிள்ளைகளை ஊழியத்திற்கு அனுப்பலாமா பாஸ்டர், ஊழியத்துக்கு பயிற்சி கொடுங்க, ஊழியக்கார மாப்பிள்ளைக்கு அங்கே கட்டி கொடுத்து ஊழியம் சேட்டு என் பிள்ளை அப்படின்னு எந்த பெற்றோராவது அர்ப்பணிச்சிருக்கீங்களா? பக்கத்து வீட்டை கேளுங்களேன். பக்கத்து வீட்டில் இருக்காதீங்க, பக்கத்தில் உங்கள்கிட்ட கேளுங்களேன். ஆனால் பிறந்த போது ஊழியத்துக்கு, வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஊழியத்துக்கு. பொய் எதுக்கு சொல்கிறீங்க? பாட்டு மட்டும் சர்ச்சில் உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மை தான் நேசிக்கிறே, உயிர் வாழும் நாட்களெல்லாம்
ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறுப்பேனோ. நான் என்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுடைய நோக்கத்திற்கு நான் ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நம்மளை ஊழியத்தில் பயன்படுத்தி அவருடைய திட்டம் நிறைவேறுகிறது, அவருடைய தரிசனம் நிறைவேறுகிறது. நல்ல தலைக்கு மேலோட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை, நீங்கள் உங்களுடைய மாமிசத்தை தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய தரிசனத்திற்கு, தேவனுடைய நோக்கத்திற்கு ஒப்பு கொடுப்பீங்களா? எத்தனை வாலிபர்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க? காசுக்காக ஒப்பு கொடுக்குறீங்க. என் பிள்ளை பட்டாசு வேலைக்கு போகட்டும், பணம் சம்பாதிக்கட்டும் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறீங்க. எந்த தாய்மாராவது அண்ணால போல இந்த பிள்ளைகளை நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்றீங்களா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? நீங்க அப்படி சொல்ற ஆட்கள் இல்ல. இயேசுவை விட உனக்கு காசு தானே பெருசு. இயேசுவை விட காசு தான் பெருசு உனக்கு. ஆனா காசை விட இயேசு தான் பெருசு. காசை விட யார் பெருசு? இயேசு. அம்பிளைய ஊழியத்துக்கு அனுப்பு, அம்பிளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடு. அவன் சரீரத்தில் ஊழியம் செய், அவன் சரீரத்தில் ஊழியம் செய். சண்டேஸ் கிளாஸ் நடத்து, வீட்டு கூட்டம் நடத்து, சுவிசேஷம் அறிவி. ஏதாவது ஒரு விதத்தில் உன் கண்ணு, உன் காது, உன் கை கால்களை தேவனுடைய திட்டத்திற்கு பயன்படுத்து. இயேசுநாதரை போல நீ அடி வாங்க வேண்டாம், தழும்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் உன்னுடைய நேரம், உன்னுடைய பணம், உன்னுடைய சரீரம் இதெல்லாம் ஆண்டவருக்கென்று உழைக்க பயன்படுத்து. தேவனுடைய சித்தத்திற்கென்று ஒப்பு கொடு. நீ ஊழியம் செய், நடந்து ஊழியம் செய். ஆண்டவருக்கென்று அதை பாரமாக நினைக்காத, ஆண்டவருக்காக செய். நிச்சயமா தேவ திட்டம் நிறைவேறும். உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். நாங்கள்லாம் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். எங்கள் உயிரையே ஆண்டவருக்கென்று தான் நாங்கள் ஒப்பு கொடுத்து வச்சுருக்கோம். ஊழியத்துக்கு போகும்போது உயிர் போனாலும் போனது தான். ஆனால் எங்களை ஆண்டவர் இதுவரைக்கும் காப்பாற்றி வருகிறார். நாங்கள் கழுகுமலைக்கு போயிட்டு வரும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 வீலரில் தான் போயிட்டு வரோம், பைபிள் ஸ்டடி நடத்திட்டு வருவோம். சர்ப்பங்கள், ஆபத்துகள், எத்தனையோ காரியங்களை சந்தித்தோம். ஆனால் ஒரு நாளும் கஷ்டப்பட விட்ட தேவன் எங்களை நஷ்டப்படவே விடல. ஆண்டவர் அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தலைக்கு மேலே தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வாலிபர்கள் சொல்லுங்களேன், நீங்கள்லாம் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுங்க, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுங்க, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. காசை விட இயேசு மேலானவர், உங்களை கைவிட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, விருப்பம் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே படித்து ஒரு வேலைக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை 1% கூட என்னிடத்துல இல்லை. நான் 12ஆவது வகுப்பு படிக்கும் பொழுது முழு ஆண்டு தேர்வு எழுதுவதற்காக ஸ்கூலுக்கு படிக்க போவோம். அப்போ சில மாணவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். என் கூட வருகிறவர்கள் 12 முடித்தோன்னே அந்த காலேஜில் அப்ளிகேஷன் போடணும், டீச்சர் ட்ரைனிங்க்கு அப்ளிகேஷன் போடணும் அப்படிலாம் பேசுவாங்க. என்கிட்ட கேட்பாங்க, நீ ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு. நான் அப்போ அவங்கள்ட்ட சொல்லுவேன், நான் படித்தா பைபிள் காலேஜ் தான் படிப்பேன், பைபிள் காலேஜ் தான் படிப்பேன், நான் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்வேன். ஏன்னா எனக்கு தெரிந்தது, இந்த உலகத்தில் படிக்கிற படிப்புகள்லாம் ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் ஆண்டவருக்கென்று படித்து ஊழியம் செய்கிறது தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அது பரலோகத்துக்கு கொண்டு போகும்னு எனக்கு அப்பயே வெளிப்பாடு இருந்துச்சு. அதனால உலக பிரகாரமான கல்வியை கற்று உலக பிரகாரமான வேலையில போய் நிறைய காசு சம்பாதிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். ஓடி
ஓடி ஊழியம் செய்யணும், சத்தியத்தை சொல்லணும், ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். நல்லா தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஆராதனையில உன் கூட பேசுறாரு. நீ உன் பிள்ளையை ஒப்பு கொடுப்பியா? சகோதரா, நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பியா? இயேசு கிறிஸ்துவை போல உன்னுடைய மாமிசத்தை அவருக்கென்று உழைப்பதற்கு ஒப்பு கொடுப்பியா? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி இயேசுவுக்கு நாங்க ஒப்பு கொடுப்போம். எங்களுக்காக ஒப்பு கொடுத்தவரே, உமக்காக நாங்க ஒப்பு கொடுப்போம். என்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாவது உம்முடைய ஊழியத்துக்கு அனுப்புவேன். ஒப்பு கொடுத்து பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ மிஷனரிகள் இந்த மனிதர்களை கொண்டு சாப்பிடுகிற மக்களிடத்தில் போய் ஊழியம் செஞ்சு மறுரூபப்படுத்தி இருக்கிறார்கள். பரலோகத்துக்கு பாத்திரங்களாய் மாற்றி இருக்கிறார்கள். ஆங்கில தேசத்திலிருந்து வந்த மிஷனரிகள் மனிதர்களை கொண்டு சாப்பிடுகிற அப்படிப்பட்ட மனிதர்களையும் மாற்றி இருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழிய பாரம் உள்ள, அப்படிப்பட்ட ஊழிய வாஞ்சை உள்ள மக்களை தேவன் தேடுகிறார். இங்கே இருக்கிறார்களா? காதலிக்கிறதுக்கு ஆள் இருக்கு, லவ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு, கூட்டிட்டு ஓடுறதுக்கு ஆள் இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக உழைப்பதற்கு ஆள் இருக்கிறார்களா? தேவன் தேடுகிறார். அந்த தேவன் தேடுகிற மனிதனா நீ இருப்பாயா? உன் பிள்ளைகள் இருக்குமா? கெச்சமனே தோட்டத்தில் அந்த கதறின இயேசு கிறிஸ்துவை போல நீ உன் தனிப்பட்ட ஜெபத்தில், ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே நானும் என்னுடைய பிள்ளைகளும் உழைப்பதற்கு அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஜனங்கள் சபையில் இருக்கிறார்களா? அப்படிப்பட்டவர்கள் எழும்பினால் நலமாய் இருக்கும். தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் யாரோ அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் உன்னை அதிசயங்களை செய்கிற மகனா மகளா பயன்படுத்துவார். உன்னை அதிகாரம் உள்ள மகனா பயன்படுத்துவார். உன் வாழ்க்கையில பாவம் வராது, பாவம் இருக்காது. நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி கொஞ்சம் ஆவியில நிறைஞ்சி அந்த பாரம் இருக்குதா? காசு காசு காசுக்குன்னு ஓடுகிற இளைஞனே, இயேசுவுக்காக வருவியா? இயேசுவுக்காக வருவியா? இயேசுவுக்காக வருவியா? உயிரே போனாலும் பரவாயில்லன்னு பட்டாசு தொழிற்சாலைக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிற நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்காக வருவியா? பட்டாசு தொழிற்சாலையை விட என் ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறவரா இருப்பாரு. ஆனா மருந்துக்குள்ளேயாவது போய் உட்காந்து என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நான் சாவேன், ஆனா இயேசுநாதருக்கு வந்துட மாட்டேன்னு தானே நீ நினைக்கிற? கையில பைபிளை எடு, ஜெபம் பண்ணு. என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன ஏசப்பா? என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்ன ஏசப்பா? அப்படி கேளு. இன்னைக்கு ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, ஆத்துமாக்கள் நரகத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, இந்த ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்த ஆள் இல்லைங்க. இயேசுவை அறியாம, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரம் போகிறார்கள். உன்னை பார்த்து தான் கர்த்தர் பேசுறாரு. இந்த ஆராதனையில கர்த்தர் பேசுறாரு. இயேசுவை போல நீ எழும்புவியா? தேவ சித்தம் செய்வதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பியா? எஸ்தரை போல எழும்புவியா? ஆண்டவர் உன்னை பார்த்து தான் கேட்கிறாரு, உன்னை பார்த்து தான் கேட்கிறாரு. என் ஊழியத்துக்கு வருவியா? என் ஊழியத்தை செய்வியா? ஆத்துமாக்களுக்காக பரிதவிப்பியா? ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பியா? என் வசனங்களை சொல்லுவையா? என் நற்செய்தியை சொல்லுவையா? எனக்காக உயிரை கொடுக்க அர்ப்பணிப்பியா? உனக்காக நான் சிலுவையில உயிரை கொடுத்தேனே, உனக்காக நான் ரத்தத்தை சிந்தினேனே, எனக்காக உன் பிள்ளைகளை கொடுப்பியா? உன்னை பார்த்து தான் கர்த்தர் கேட்கிறாரு. உன் மனசை கல்லாக்காத. இந்த நேரம் கெச்சமனே தோட்டத்துல இயேசு ஜெபிச்ச நேரத்தை போல இந்த நேரம் நீ அர்ப்பணிக்கிற நேரம். ஆண்டவருக்காக ஒப்பு கொடு. உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார். உன் சந்ததியை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆமென். கடைசியா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல
போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றத நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு மனிதர்கள் எதற்காக போராடுகிறார்கள்? மனிதர்கள் எதற்காக போராடுகிறார்கள்? இந்த மாம்சத்திற்காகத்தான் போராடுகிறார்கள். இந்த மாம்சத்திற்காகத்தான் போராடுகிறார்கள். ஆனா மனிதர்கள் எதற்காக போராட வேண்டும்? தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தை இழந்து போயிடக்கூடாது. அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும். அப்படி சொல்லி அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு போராடுகிற போராட்டம் தாங்க நல்ல போராட்டம். அப்போஸ்தலனாகிய பவுல் போராடின போராட்டம் நல்ல போராட்டம். அவர் சொல்றார், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். உபத்திரவம், நிர்வாணம், பசி, பரியாசம், நிந்தைகள் இதெல்லாம் என் விசுவாசத்தை எடுத்து விடுவதற்கு முயற்சி பண்ணினது. உலக ஞானம், கிரேக்கர்களுடைய ஞானம் இதெல்லாம் எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எடுக்கும்படி செயல்பட்டது. ஆனா நான் காத்துக்கொண்டேன். என் விசுவாசத்தை நான் விட மாட்டேன். எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், எனக்காக உயிர்த்தெழுந்தார். என் ஆண்டவர் சீக்கிரமா வருவார். அவர் தான் ரட்சகர், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். எனக்கு பரலோகத்தில் நீதியின் கிரீடம் இருக்கிறது. என்ன கிரீடம் இருக்குது தம்பி? நீதியின் கிரீடம் இருக்குது. அவர் பிரசன்னமாகும் நாள் அதை எனக்கு தருவார். அப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆவிக்குரியவன் மாமிசத்துக்காக போராட மாட்டான், ஒரு அடி இடத்துக்காக போராட மாட்டான். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பாருங்களேன், மாமிசத்துக்காக தான் போராடுவாங்க. பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருப்பாங்க. பஸ்ஸில் உட்காந்து போகணும். பஸ்ஸில் எப்படி போகணும்? உட்காந்து போகணும். அப்போ அந்த பஸ்ஸு வரும்பொழுது இந்த கிராமத்து பஸ்ஸுகள் தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும், உட்கார இடம் கிடைக்காது. அதனால பஸ்ஸு வந்தோடனே பஸ்ஸை முச்சுக்கிடுவாங்க. அந்த பக்கம் கூடி பைய போடுறது, துண்டை போடுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே ஏறி போய் பார்த்தா நம்ம பைய ஒருத்தர் கையில் வச்சுருப்பார், துண்டை கையில் வச்சுருப்பார், ஒருத்தர் உட்காந்துருப்பார். உடனே சண்டையை கேளுங்க. ஏய், இது நான் போட்ட இடம், அது கவர்மெண்ட் பஸ்ஸு. ஆனால் நான்லாம் அப்படி போடுவேன். யாராவது கையில் வச்சுருந்தாங்கன்னா துண்டை மட்டும் வாங்கிக்கிடுவேன், பைக்கு மட்டும் வாங்கி நல்லா உட்காந்து முக்கியம். நம்மெல்லாம் மாமிசத்துக்குரியவைகளுக்காக என்ன செய்கிறது இல்லை, போராடுகிறது இல்லை. நம்மெல்லாம் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்கள், நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு நம்ம போராடுகிறவர்கள். அல்லேலூயா. அந்த பெண்கள் பாருங்களேன், இந்த தண்ணிக்காக சண்டை போடுவாங்க. தண்ணிக்காக என்ன சண்டை போடுவாங்க? தண்ணிக்காக சண்டை போடுவாங்க. இந்த பாக்ஸிங் சண்டை போடுற மாதிரி அவங்க கையில் உரைகளை மாட்டிக்கொண்டு பாக்ஸிங் சண்டை போடுவாங்க. நம்ம தெருவில் இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா குடத்து சண்டை போடுவாங்க. 2 குடத்தை கையில் வச்சுக்கிறாங்க. டிஷ்ஷும் டிஷ்ஷும் அங்கிட்டு அடித்து விடுறது, அவங்க இங்கிட்ட அடித்து விடுறது. இதெல்லாம் மாமிசத்துக்குரிய ஆட்கள். இதுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது. நம்ம போராட்டம் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தை தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் மின்னலா இருந்த தேவனுக்குள்ள இருந்தவர்கள் இன்றைக்கு காணாமல் போய்விட்டார்கள். ஜெபம், ஆராதனை, பைபிள் ஸ்டடி, துதி, அப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில அந்த காரியங்களில் வெற்றியா இருந்த மக்களிடத்துல இன்றைக்கு அப்படிப்பட்ட கிரியைகளை காணோம். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லத்தக்கதாக ஆதி அன்பை இழந்து, ஆதியில் இருந்த விசுவாசத்தை இழந்து, தேவனுக்காக செய்த அந்த கிரியைகளை இழந்து பின்மாற்றத்தில் கிடக்கிற மக்களை தான் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு, உனக்கு தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்துக்காக போராடு. அந்த விசுவாசத்துக்கு சோதனை வரும், ஆனா விட்டுறாத, இதை காத்துக்கொள்.
இதை காத்துக்கொள், இது உனக்கு நீதியின் கிரீடத்தை பெற்று தரும். இது உனக்கு நீதியின் கிரீடத்தை பெற்று தரும். இது உனக்கு நீதியின் கிரீடத்தை பெற்று தரும். நல்ல 2 கைத்தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு? அல்லேலூயா. தலைக்கு மேல கூட கைத்தட்டி, ஆண்டவரே நாங்க நல்ல போராட்டம் போராடணும் ஆண்டவரே, நல்ல போராட்டம் போராடி எங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. விசுவாசம் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிலைகளில் திருடப்படும். நீங்க இழப்புகளை சந்திக்கும் பொழுது உங்க விசுவாசம் திருடப்படும். யோபுனுடைய வாழ்க்கையில் பிசாசு அப்படித்தான் திருட நினைச்சான் விசுவாசத்தை, அவர் காத்து கொண்டாரே. அதுபோல பாருங்களேன், ஆசீர்வாதம் வந்தோடனே விசுவாசம் திருடப்படும். கையில் காசு கொஞ்சம் நல்லா புரள ஆரம்பிச்சிருச்சுன்னா விசுவாசம் போயிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கை நிறைய காசு கிடைச்ச உடனே விசுவாசம் போயிடும். இதைத்தான் தீமோத்தேயுவுக்கு எழுதும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். அது வழுக்கிறோம், வழுக்குப்பாறை மாதிரி. காசு விசுவாசத்தை வழுக்குகிற ஒரு வழுக்குப்பாறை. அதுக்கு பிறகு நீ கர்த்தருக்குள்ள நிற்க முடியாது, கர்த்தரை இழந்து போவ. ஆவியானவர் சொல்றாரு, உங்க விசுவாசத்துக்காக போராடுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்துக்காக போராடுங்க. வீட்டுக்கார இடத்துல போராடாதீங்க, சேலைக்காக போராடாதீங்க, கூட பிறந்த தங்கச்சிக்கு செய்யலைன்னு போராடாதீங்க, எங்கள் ஐயா அம்மாவுக்கு செய்யலைன்னு போராடாதீங்க. அதெல்லாம் மாமிசத்துக்காக போராடுகிற போராட்டம். விசுவாசத்துக்காக போராடுங்க. ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன், ஆலயத்துக்கு போவேன், ஆண்டவருக்கு கொடுப்பேன் அப்படி சொல்லி விசுவாசத்துக்காக போராடுங்க. நல்ல போராட்டத்தை போராடுங்க. பின்னாடி இருக்கிற சகோதரிகள் நல்ல போராட்டத்தை போராடுங்கள். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே. உலக ஓட்டத்தை ஓடி முடிக்கும் பொழுது உங்களை குறித்து மற்றவங்க சொல்லணும், நல்ல போராட்டத்தை போராடினார்கள். வயசான காலத்தில் கூட ஆலயத்தில் போய் உட்காருகிற அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம். அவன் என் மனைவியினுடைய அப்பாவை குறித்து கூட அந்த போதகர் சொன்ன வார்த்தை, ஒரே நிலையில் கர்த்தரை தேடினார்கள் என்று. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா வருவாங்க, பிறகு கொஞ்ச நாள் விட்டுருவாங்க, பிறகு நல்லா வருவாங்க, அந்த மாதிரி. ஆனால் இவர் ஒரே நிலையில், நானே கேள்விப்பட்டிருக்கிறேன், நானே பார்த்துருக்குறேன். வயசான காலத்தில் ஆட்டோவில் ஏறி போக முடியாத சூழ்நிலையில் கூட ஆலயத்துக்கு தவறாமல் போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பரலோகத்தில் இருக்கிறார்கள் என்று உறுதியாய் நம்மளால் சொல்ல முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் உங்கள் விசுவாசத்தை இழந்து போகாதீங்க. என்ன பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், விசுவாசத்தை இழந்து போகாதீங்க. கையை பிடிச்சி சொல்லுங்க, விசுவாசத்தை இழந்து போகாதீங்க, காத்துக்கொள்ளுங்க. கைகளை தட்டி நல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 3 காரியம் சொன்ன. ஆவிக்கன்று விதைப்பார்கள், ஆவிக்குரியவர்கள். மாமிசத்தை தேவ சித்தத்திற்கு பயன்படுத்துவார்கள். கடைசியாக மாமிசத்துக்காக போராடாமல் எதுக்காக போராடுவாங்க? விசுவாசத்துக்காக போராடுவாங்க. கைகளை நல்லா உயர்த்த அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படிட்டு கண்களை மூடி எத்தனை பேர் ஆவிக்குரியவர்களாய் மாறுவதற்கு உங்களை தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்கிறீர்கள்? என்னுடைய போராட்டம் விசுவாசத்திற்கானதாக இருக்கும். என்னுடைய மாமிசத்தை தேவ சித்தத்திற்கு பயன்படுத்துவேன், என்னுடைய பொருளாதாரங்களை ஆவிக்கண்டு விதைப்பேன்னு சொல்றவங்க 2 கைகளை உயர்த்தி காமிங்க. உங்க கரங்களை தேவன் பார்க்கிறார். என் பிள்ளைகளை நான் ஊழியத்திற்கு கொடுப்பேன், என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நான் ஊழியத்திற்கு கொடுப்பேன் அப்படி சொல்றவங்க நீங்க எழுந்து நிற்கலாம். நீங்கள் எழுந்து நின்று ஜெபிக்கலாம்.
நீ கேட்கும் பொழுது உனக்கு பிள்ளை கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் இப்போ ஆண்டவர் கேட்கும் பொழுது உனக்கு கொடுக்க மனம் இல்லையோ? எத்தனை வாலிப பிள்ளைகள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவர் கேட்கிறார். நீ யோசிக்காம டக்குன்னு எழுந்துற. உனக்காக நான் ஜெபிக்கும்படி தேவன் என்னை ஏவுகிறார். ஆண்டவரே, உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் கர்த்தர். எழுந்து நிற்கிற உன்னை கர்த்தர் பார்க்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். நீ ஆவிக்குரிய மகளா இன்னைக்கு எழும்பி நிற்கிறாய். ஓ, கர்த்தர் உன்னை பிளஸ் பண்ணுகிறார். நீ நினைச்சபடியே உன்னையவோ உன்னுடைய சந்ததியவோ கர்த்தர் ஊழியத்திற்கு என்று தெரிந்து கொள்கிறார். அநேக ஜனங்களை நரகத்திலிருந்து மீட்க உன்னையும் பிள்ளைகளை ஒரு கருவியாக தேவன் தெரிந்து கொள்கிறார். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளும் இந்த சத்தியத்துக்கு அர்ப்பணம் செய்யுங்க. இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆவியானவர் மேல இறங்குறாரு, ஆவியானவர் மேல இறங்குறாரு, ஆவியானவர் மேல இறங்குறாரு. ஆமென். கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்கிறவர்கள் வறட்சியாக முழங்கால் படியிடுங்கள்.